இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்மெண்ட்ல போறது வந்து நம்ம வந்து நல்லா ஆழமா சுத்தி நம்ம எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம் சொல்லி பிளான் பண்ணி சுத்தி அவுட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழியை தோண்டி கருங்கல்ல வச்சு அந்த கல்லை வச்சு சேக் பண்ணி கருங்கல்ல ஒரு பேஸ்மெண்ட்ல போட்டு அந்த கருக்கல் மேல ஒரு பெல்ட் கணக்கா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அது மேல ஒரு அடிக்கு வந்து செவரோட திக்னஸ் 1.5 அடி மினிமம் இருக்கும். அதாவது இப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 3/4 செவரு தான். அவங்க வந்து 1.25 அடில இருந்து 1.5 அடி வரைக்கும் பேஸ்மெண்ட்ல இருந்து திக்னஸ் வால் திக்னஸ் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செங்கலை வச்சு அவுட்டர் வால் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு உள்ள வந்து சிமெண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு, கடுக்கான், கருப்பட்டி இந்த மாதிரி ஐட்டத்தை யூஸ் பண்ணி ஒரு செங்கலுக்கு வந்து பாண்டிங் பண்ணுவாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை நீங்க வந்து கடுக்கானோ இல்ல வெள்ளமோ வாங்கி அது 7 நாள் ஊற வச்சு 7 நாளுக்கு அப்புறம் தான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது இருக்கும். அந்த சுண்ணாம்போ இதோ அப்படின்னு சொல்லி டைம் இருக்கும். ஆனா பட் ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல செட்டிங் டைம் டிலே ஆகும். இப்ப சிமெண்டை வச்சு நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு காங்கிரீட் போடுறீங்க இல்ல ஒரு செங்கலை பாண்டிங் பண்ணீங்கன்னா குயிக்கா செட்டில்மெண்ட் ஆகி ரெண்டுமே வந்து பாண்டிங் ஆயிரும். ஆனா இது வந்து குயிக்கா பாண்டிங் ஆகாது. பட் ஆனா இது வந்து வருஷங்கள் போக போக இப்போ உள்ள வருஷங்களோட ஒரு 20 வருஷம் 10 வருஷம் அதாவது 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படி வருஷம் போக போக வைரம் மாதிரி இந்த சுண்ணாம்பு வந்து என்ன பண்ணும், கல்லை வந்து ஒன்னொன்னோட நல்லா பிணைப்பா வந்து ஒன்னொன்னு டைப் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு பாறை மாதிரி நல்லா டைப் பண்ணிக்கணும். வருஷங்கள் போக போக தான் இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும்.